ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஆச்சி பானிபூரி கிட்ட வச்சுருந்தா இன்றைக்கி ஒரு பானிபூரி வீட்லேயே ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து தான் 1 by 1 நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணுறோம். அது வெந்துருச்சா இல்லையான்னு கத்தி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்புறம் இதுக்கு ஆனியனும் கொரியண்டர் லீவ்ஸும் குட்டிக்கிட்டே கட் பண்ணிட்டேன். இது நீங்கள் உரிக்கிறப்ப கொஞ்சம் சுடுன்றனால நீங்கள் ஐஸ் வாட்டரில் போட்டு உரிச்சிங்கன்னா ஓகே. இதை என்னால் ஸ்மாஷ் பண்ணவே முடியல சுத்தமாக. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மற்ற வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தா. அப்புறம் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதில் கொடுத்துருக்க சாட் மசாலாவை பிரித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அது கட்டியாக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் கொரியண்டர் லீவ்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி. அப்புறம் ஒரு வானல் வச்சு அது ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் குட்டியாக இருந்துச்சுல அந்த பூரி அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா பொரிச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம் வைங்க, நல்லா கறிடும். அதுக்கப்புறம் மின் சட்னிக்கு 250 ml வாட்டர் ஊற்றி கலந்து வச்சுட்டேன். இந்த டேமரின் சட்னி நிறைய இருந்தது, சுத்தமாக நல்லா இல்லை. நாங்கள் கொஞ்சமாக ஆனியன் அப்புறம் அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் லைட்டாக மின் சட்னி ஊற்றி சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.